ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம கரகரம் முறுமுறுன்னு வெங்காய வத்தல் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னால், ஒரு 20 பச்சை மிளகா, 2 கைப்பிடி கருவேப்பிலை, சீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். நான் 2 கிலோ அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 வாசி தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஒரு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது இந்த மாதிரி நம்ம தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம கொதித்த பிறகு தான் இந்த ரைஸும் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா பேஸ்ட்டும் சேர்த்துடணும். ரைஸ் சேர்த்துட்டு இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா நம்ம ஸ்லோவில் ஒரு கொதித்த உடனே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். சாதம் நல்லா வெந்துடுச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம 1 by 1 சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டோன்னே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல சால்ட்டு சேர்க்கக்கூடாது, ரைஸ் நல்லா வேகாது. அடுத்து சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கூடவே பெருங்காயம் சேர்த்துலாம். பெருங்காயம் சேர்த்தோம்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறதுனா டைஜஷன் ஆகும் நல்லா. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சீரகம் கூட முதல்ல நம்ம சேர்க்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம இந்த ரைஸ் ரெடியான பிறகு தான் நம்ம 1 by 1 சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயமும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 வரமிளகா. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம காலையில் எல்லாம் 1 by 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வரமிளகாயை இந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அங்கங்கே ரெட் கலராக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை க்ரீன் நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சூட்டில் சேர்க்கக்கூடாது, ஆறின பிறகு. எனக்கு கலரை வாட்டப்படல, அதனால் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. இது நைட்டே செஞ்சுட்டேன். காலையில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வத்தல் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்சிட்டு மாடியில் இது மாதிரி நல்லா ஒரு புடவை விரிச்சிட்டு அதில் நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருட்டி இது மாதிரி வச்சிடலாம். இது நல்லா வெயிலில் ஒரு 2 நாளைக்கு காயணும். காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை துணியிலேருந்து எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு இது மறுநாள் நான் எடுக்கிறேன். இன்னும் பாருங்கள், அப்படியே எடுத்தாலே ஈஸியாக எடுக்க வரும். இந்த அளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இது வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா காஞ்சிடும். இது நல்லா வெயில் காயும்போது போட்டோம்னா ஸ்டோர் பண்ணுறோம், காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்ல வெயில் காயுது. இது நான் 2 நாள் நேற்றும் இன்றைக்கும் நல்லா காய வச்சுருக்கிறேன். இன்றைக்கி காஞ்சதுன்னா போதும், நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய வச்சிடணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ரைஸ்க்கு, கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வானல் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் டேஸ்ட்டோட இது ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.